सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा ரெண்டாவது பொருள் இருந்தானே பயம் வரணும். ஆனா ரெண்டாவது பொருளே இல்லையே, எல்லாம் ஒன்னாகத்தானே இருக்க. அப்படி ஒன்னா இருந்தாலும் பயப்பட்டு இருக்கான். வஸ்துதா தத்துவம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். வேதங்கள்லாம் ஏகதேவாத்விதீயம் அப்படி இருக்கு. இருக்கிறது ஒரே பொருள் என்று சொல்றது. அந்த ஒரே பொருளாக பலவாக என்னமா ஆச்சு, பலவாக ஆனாலும் எப்படி இது ஒன்னாக இருக்கு அது பார்க்கணும். ஏன்னா பலவாக இருக்குங்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். ஜட பொருள்கள் அதுல 6 இருக்கு. பாத்திரங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பாருங்க, டேபிள் சேரு வீடு மனுஷியால் அத்தனை பொருளும் இருக்கு. இவைகள்னு நம்ம சொல்லி கொண்டிருக்கோம். அதற்கு பதிலாக நான் என்றும் சொல்லி கொண்டிருக்கோம். இந்த நானு இது ரெண்டும் சேர்ந்துதான் உலகம் ஆச்சே தவிர வெறும் நான் மட்டும் ஆகல. நான் என்று எதை சொல்கிறேனோ அந்த நானுக்குள்ளேயே 1000 பொருள்கள் இருக்கு. நான் இந்த சரீரத்தை சொல்றேன், அதுல தலையில இருந்து பாதம் வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள், இத்தனை உருப்படிகளையும் சேர்த்துத்தானே நான் என்று சொல்கிறோம். அப்ப அந்த நானுங்கிற பதார்த்தத்துக்குள்ளேயே எத்தனையோ பேதங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் இது எனக்குரியதான பதார்த்தங்கள் வேற இருக்கு. அந்த நானும் இதுவும் சேர்ந்துதான் உலகமா இருக்கு. அதான் அகமிதம் மமேதம். இத நான் தனியாகவும் இது தனியாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த நான் தனியாகவும் இது தனியாகவும் இல்லை. இந்த இதானது இந்த நானோட சேர்ந்துட்டே இருக்கு. எனக்கு இது வேணும் அப்படிதான் இருக்கு. அதனால தானே வந்து ப்ராப்ளம் இல்லை. எதையும் வேண்டாம்னு சொன்னா பரவாயில்ல, இது வேணும் அது வேணும் அது வேணும் நினைச்சு நினைச்சு என்ன ஆச்சு, கடைசியில அதை கிடைக்காததுனால இவன் துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். அப்ப இந்த நானுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு சம்பந்தத்தை என்னது என்று நம்ம பார்த்தோமையானால் அப்பொழுது அதனுடைய உண்மையான சுரூபம் நமக்கு தெரியும். இது எனக்கூடியதான பதார்த்தம் அந்த பிரம்மத்தை விட வேறு இல்லை. ஏனென்றால் அந்த ஒரு தத்துவத்தினால்தான் எல்லாமும் செய்யப்பட்டது, அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லா உலகங்களும் அவர் படைத்தார். வெறும் படைக்கிறது மட்டும் இல்ல, அவைகள்லாம் காப்பாற்றி கொண்டு இருக்கார். அணு அணுவாக அதுல இருந்து கொண்டு காப்பாற்றி கொண்டிருக்கார். பிறகு கடைசியில தனக்குள்ளேயே ஒடுக்கி கொண்டிருக்கார். 3 காலத்திலையும் அவரை விட்டு இது தனியாக இல்லை, அவருடைய சத்தத்தான் இருக்கு. தங்கத்தை விட்டு ஒரு நாளும் மோதிரமோ வளையோ இருந்தது கிடையாது. தங்கத்துக்குள்ள இருந்தது, தங்கமாக இருந்தது. தங்கம் வளையா இருக்கும் பொழுதும் தங்கமாகத்தான் இருக்கு. கடைசியில அது என்ன ஆச்சு, அதற்குள்ளேயே கடைசியில பரடகம் தருவது போறப்போ தங்கமாகவே ஆயிடுது. அப்படி எல்லா பதார்த்தமும் தங்கத்துக்குள்ள இருந்து தங்கமாக இருந்து தங்கமாக போறது. அந்த தங்கமானது எப்படி மூலப்பொருளோ அதேபடி இந்த உலகத்துக்கு எல்லாம் மூலப்பொருளாக இருக்கக்கூடியதான பதார்த்தம் இது அந்த பிரம்மம். ஆகையால் அந்த பிரம்மமானது அதை விட வேறாக இவைகள் ஒண்ணுமில்லை. தனித்தனியாக காணப்பட்ட போதிலும் வளையாகவும் முதலாகவும் செங்கிலியாகவும் வேற தோடாகவும் இருந்தாலும் எல்லாம் தங்கம் தான். அது நாம் ஒத்துக்கிறோம், அது சந்தேகம் இல்லை. அதே போல இத்தனை பொருள்களும் வெவ்வேறாக இருந்த போதிலும் எல்லாம் பரம்பொருள் தான். ஆனால் நான் சொல்றேன் சார், இந்த நான் சொல்லக்கூடியதான பதார்த்தமும் பரமாத்மா தான். ஏனென்றால் நான் சொன்னா இந்த சரீரத்தை நான் சொல்ல முடியாது. இந்த சரீரமானது சின்ன வயசுல ஒரு மாதிரி இருந்தது, இப்ப ஒரு மாதிரி இருக்கு. இப்ப அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் உண்டோ? அப்பவும் அதை நான் சொன்னோம், இப்பவும் நான் சொல்றோம். மாறிக்கொண்டே இருக்கிற பொருளை மாறாத நான்ங்கிற சொல்லால எப்படிதான் சொல்றது? இந்த பொருள் எல்லாம் மாறிண்டே இருக்க, ஒரு மாதிரி இல்லையே. அப்ப இருந்த மாதிரி இப்ப இல்லையே. ஆனாலும் அப்பவும் நான் தான் சொன்னேன், இப்பவும் நான் தான் சொன்னேன். அதனால என்ன தெரிகிறது, நான் என்கிறது சரீரத்தை குறிக்கல, நான் என்கிறது புலன்களை குறிக்கல. புலன்கள் ஒன்றும் என்ன இருந்தது, இப்ப என்ன இல்லை. அதே போல மனசு ஒரு தரம் சந்தோஷமா இருந்து இப்ப துன்பத்தை அடைகிறது, இன்னொரு தரம் சந்தோஷமா இருக்க போறது. இப்ப இந்த நான்ங்கிறது மாறாமல் இருக்கிற நான் மாறிக்கொண்டு இருக்கக்கூடியதான பொருளை எப்படி குறிக்கும்? ஆயால் இவைகளுக்கு அப்பாற்பட்டதா ஏதோ ஒரு சர்வாந்தரமான ஒரு பதார்த்தத்தை தான் குறிக்கிறது.
அந்த சர்வாந்தரமான பதார்த்தம் இது, அதுதான் அந்த பரம்பொருளை. அந்த பரம்பொருளை என்ன பண்ணிட்டு இந்த சரீரம் உண்டானதுமே இதுக்குள்ள தான் உண்டாச்சு, தான் இருக்க தொடங்கிச்சு. ஏன்னா அது இங்க இருந்தா தான் எல்லா உருப்படிகளும் வேலை செய்யும். இங்க சாட்சியா இருந்தா தான் கண்ணு பார்க்கும், காது கேட்கும், மூக்கு முகரம், எல்லா விவகாரங்களும் இது அவர் இருந்தா தான் நடக்கும். அந்த சக்தியானது இல்லைன்னு நடக்காது. ஆகையால் சக்தியால் தான் எல்லாம் ஆகப்படுகிறது எனக்கூடியதான பதார்த்தத்தினால் இந்த சிச்சக்தி தான் நமக்கு ஜீவனாக உள்ளவன் தான். இந்த ஜீவனுக்கும் சீவனுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. சிவனுக்கும் அந்த சிவனுக்கு ஒரு கொம்பு நீட்டு வேலையானா சீவன் ஆயிடுச்சு. வசுதான் அந்த சிவன் அந்த ஆணவ மலம், காய்க மலம், கார்மிக மலம் எனக்கூடியதான 3 மலங்களோட சேர்ந்ததுனால்தான் ஜீவன் ஆயிட்டான். அதே போல அந்த கரணத்தோட சேர்ந்ததுனால ஜீவன் ஆயிட்டான். அந்த அந்த கரணம் மனசுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்க போயிடுதுன்னு உங்களை விட்டு க்ஷேமமா இருப்பேன். அந்த மனசுங்கிறது தான் இவனுக்கு உபாதி. இந்த உபாதியை சொல்றதுக்காகத்தான் சாஸ்திரங்கள் ஆத்மே தேவோபாதிதா ததேதத் பிரம்மா பூர்வமன பரம் நான்யோதோஸ்தி திரஷ்டா நான்யோதோஸ்தி மந்தா நான்யோதோஸ்தி விஜ்ஞாதா தவா ஏஷய மகானஜாத்மா யோயம் விஜ்ஞானமயः அதயோ அந்யாம் தேவதாமுபாஸ்தே அந்யோசாமன்யோஹமஸ்மீதி ந வேத ஐததாத்மிதகம் சர்வம் இத்தியாதி. இத்தனை உபனிஷத் வாக்கியங்களும் இதைத்தான் சொல்லுது. ஆத்மே தேவோபாதிதா, ஆத்மா என்று அறியுங்கள். ததேதத் பிரம்மா, நமக்குள்ள இருக்கக்கூடியது அந்த இந்த பிரம்மம். அது எப்படி இருக்கு? அபூர்வமான பரம். அதுக்கு காரணமும் இல்லை, காரியமும் இல்லை. சரி, இவ்வளவு உலகத்தை படைச்சதுங்கிற காரியம் இல்லைங்கிற. படைச்சதுன்னு என்ன அர்த்தம்? அது தனியா இல்லாத பொருள் உண்டாகல. புயவன் குடத்தை எப்படி முன்னால இல்லாமல் உண்டாகிறனோ அப்படி உண்டாகல. உள்ள இருக்கக்கூடியதான பொருள் வெளியாச்சு. உடம்ப மடிச்சு வச்சிருக்க, அதுல டிசைன் எல்லாம் ஒண்ணும் தெரியல. பிரிச்சுடையனால் அதுல இருக்கக்கூடியதான எவ்வளவு நீளம், எவ்வளவு ஆழம், நல்லா இருக்கா, டிசைன் இருக்கா, தலைப்பு இருக்கா, இத்தனையும் தெரியுது. அப்ப என்ன, அதே மாதிரிதான் உலகங்கள்லாம் அவ்யாக்கிருதமாக உள்ளது. தத்தேதம் தரே அவ்யாக்கிருதமாசி தன் அமரூபாபியாமே அவ்யாக்கிரியதா, எல்லாம் அவருக்குள்ள இருந்தது. அதுதான் முதல்ல சொல்ல போறேன். விஸ்வம் விஷ்ணு, மூவுலகமும் அவருடைய வயதுல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். பகவானுடைய வயதுல இருக்கு, உலகங்கள்லாம் வயதுல இருக்குன்னு சூட்சமா இருந்தது. இப்படி ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. இந்த ஆலமரமானது எங்க இருக்குன்னு ஆலம் விழுதுக்குள்ள இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற விதை, அந்த ஒரு முனிவர் தன்னுடைய பையனை கூப்பிட்டு அந்த எதிர்க்க ஆலமரம் இருக்கே அதனுடைய விதையை கொண்டு அதை உடைச்சு இப்ப என்ன இருக்குன்னு சூஷ்மே தானா, சூஷ்மமா இருக்கிற சின்ன சின்ன பொருள் இருக்குன்னு அதையும் உடைச்சு இப்ப என்ன இருக்குன்னு ஒண்ணும் இல்லைன்னு. அப்ப ஒண்ணும் இல்லாத இதுல இருந்தா இவ்வளவு பெரிய ஏகமான்ய குரோத திட்டதி, அந்த விதையில இருந்தா ஏன் இவ்வளவு பெரிய மரம் வந்தது? அப்ப அது நம்புறீங்களோ இல்லையா? நம்பித்தானே ஆகணும்னு. ஏன்னா அந்த விதையை போடுறான், குலைக்கிறது, வேற ஒண்ணும் இல்லை. ஆனா இவ்வளவு பெரிய மரம் அதுக்குள்ள எப்படி சார் இருந்தது அப்படின்னு கேட்டேன்னா தெரியாது. அதே விதம்தான் இவ்வளவு பெரியதான பிரபஞ்சம் அந்த பிரம்மத்துக்குள்ள இன்னது என்று சொல்ல முடியாம இருந்தது. அதை நாம் என்ன சொல்றோம்? அனிர்வச்சனீயமாக இருந்தது. ஆயன் நம்ம சொல்லக்கூடியதான வாதத்துக்கு அனிர்வச்சனீயவாதம். அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதான நிலையில இருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு அனிர்வச்சனீயவாதமாக இது இருக்கு அப்படின்னு. அதுதான் அந்த பிரம்மத்துல இருந்து அபூர்வமான பரம பாக்கியம் நான் திரட்டா. அந்த பிரம்மத்தை தவிர வேற பார்க்கிறவரோ கேட்கிறவரோ வேற ஒருத்தரும் கிடையாது. எல்லாம் அவர் தான். அந்த சாட்சி சைத்தன்ய ஸ்வரூபம் இருக்க தொட்டுத்தான் எல்லாம் பார்க்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது, முகரப்படுகிறது, எல்லா பலனும் பண்றது. மகான் அஜா ஆத்மா, அந்த இந்த ஆத்மா மகான், பெரியவர், பிறவியற்றவர். அவருக்கு பிறவி இல்லை, நாம ஜீவனுக்கு பிறவி இருக்குங்கிறோம். வசுதா ஜீவனுக்கும் பிறவி இல்லை, அவரே தானே ஜீவன். இருந்தாலும் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த சரீரம் உண்டாச்சுன்னா பிறந்தது என்று, சரீரம் பண்ண அழிந்ததுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உள்ள இருக்கக்கூடியதான சக்தி ஒரு நாளும் அழியல, அது ஒன்றும் போகாது. ஏன்னா அடுத்த பிறவியில நீங்க இங்க பண்ணினதான புண்ணிய பாப கர்மாக்களை அனுபவிக்கணுமா வேண்டாமா? அதனுடைய செயல்களை எத்தனையோ புண்ணிய கர்மாக்கள் பண்ணியிருக்கேன், வேதாந்தத்தை கேட்டுருக்கேன், பகவன் நாம சொல்லிட்டு இருக்கேன். இதனுடைய பலம் அனுபவிக்கணுமா இல்லையா? இந்த மரணத்தோடயே இந்த ஜீவன் போயிட்டான்னு சொன்னானே, ஏன்னா அதுல புண்ணியத்தை அனுபவிக்க முடியாது.
அதே போலயே குழந்தை பிறந்ததுமே அது ஒரு கர்மாவும் பண்ணல. அப்ப போன ஜென்மா அதை பண்ணினதால கர்மாக்களுடைய பலன் தான் இவன் அனுபவிக்கணும்னு சொல்லணும். அதனால மறுபிறவிங்கிறது ஒத்துண்டு தான் ஆகணும். எப்ப மறுபிறவி ஒத்துண்டு இல்லையானால் அப்ப என்ன அர்த்தம்? சைத்தன்யம் புதுசாக பிறக்கல, அது அப்படியே இருக்கு. எது பிறந்திருக்கு? சரீரம் தான் பிறந்திருக்கு. அதனால அதே போல அஜ ஆத்மாயோயம் விஜானமயா அதையோ அந்யாம் தேவதாம் உபாசே. என்னை விட வேறாக ஒரு தெய்வம் இருக்கு என்று யார் உபாதிக்கிறானோ, அந்த தெய்வமான தன்னை விட வேறு என்று யார் நினைக்கிறானோ அவன் முழுமையான பலத்தை அடையலை. ந சவேதயதாபது ஐததாத்யவிதம் சர்வம் இத்தியாதி. இதே மாதிரியே உபனிஷத்தில் சொன்னது. அதே போல புராணங்கள் நிச்சரந்தா லோக பிண்ட சப்தா புலிங்ககா சகாசாத் ஆத்மன தத்வத் பிரபவந்தி ஜெகந்தி. எப்படி நெருப்பு தணலை வீசினோமையானால் அந்த நெருப்பு தணல்ல இருந்து நெருப்பு பொறிகள் எல்லாம் எப்படி கிளம்புறதோ, நிச்சரந்து யதா லோகபிண்டாது சப்தாது புலிங்ககா. புலிங்ககம்னு நெருப்பு பொறிகள். சகாசாத் ஆத்மன தத்வது. அதே போல ஆத்மாவில இருந்து பிரபவந்து ஜெகந்தி. எல்லாமே இந்த ஜீவர்கள் எல்லாமே அதுல இருந்து தெரிஞ்சு வெளியில வருகிறார் அப்படின்னு யாக்கியவல்கிய ஸ்மிருதியில சொல்லப்படுறது. இது யோகி யாக்கியவல்கே. அஜசரீர கிரகணாத் சஜாத இது கீர்த்தியதே. அஜஹா வரையற்றவர் சரீர கிரகணாது ஜாத இது கீர்த்தியதே. சரீரம் வந்ததுனாலே வருகிறார். அதே போலயே அம்பாள் சொல்லும் பொழுது அம்பாளுக்கு பிறவி இருக்கா அப்படின்னு கேட்டார். கேட்கிறாரு. அப்படி இல்ல, தேவானாம் காரிய சித்தியர்த்தம் ஆவிர்பவதி சாயதா. தேவதைகளுடைய காரியம் சித்திக்கிறதுக்காக எப்ப பொழுது அம்பாள் ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறாளோ அப்பொழுது சாநித்தியபிதீயதே. நிச்சயமா இருந்த போதிலும் பிறந்ததாக சொல்லப்படுகிறது. ஆயால் காளி அவதாரம், துர்கா அவதாரம் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா? இப்ப அவதாரம்னு தனியா பிறந்ததோ இல்ல, ஒரே சக்தி தான். அந்த வேஷத்தை போட்டு அந்த பார்வதியினுடைய சரீரத்திலிருந்து தனியா வந்ததான். தனியா வந்த பிறகு வந்ததான ஒரு பாகத்துக்கு சண்டிகானது. அந்த சரீரத்திலிருந்து வந்த பிறகு அந்த சரீரம் கருப்பாயிடுதான். கருப்பானதுன்னா அதுக்கு காளின்னு பேரும். அப்ப என்ன அர்த்தம்? ஒரே தத்துவமானது பலவாக காணப்படுகிறது என்கிறதுதான். எல்லாரும் ஜீவர்களா இருந்தாலும் சரி, அதே போல தேவதைகளுடைய விக்கிரகமா இருந்தாலும் சரி. அதே போலயே சர்பவத்ரஜு கண்டஸ்து நிஷாயாம் வேஸ்ம மத்யகா ஏகோ ஹி சந்திரோத்வௌ யோம்னி திமிராஹ சற்றுடா சர்பவத்ரஜு கண்டஸ்து. சர்ப்பம் போல் கயத்துல எப்படி பாம்பு காணப்படுகிறதோ அதே போலயே நிஷாயாம் வேஸ்ம மத்யகா. நிஷாயாம் ராத்திரியில் வேஸ்ம மத்தியக வீட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடியதான ஒரு கயரானது எப்படி பாம்பாக காணப்படுகிறதோ, ஏகோஹி சந்திரோத்வௌ யோம்னி. ஒரு சந்திரனே கண்ணுல இருக்கிற டிஃபெக்ட்னால ரெண்டா தெரிகிறதோ, திமிராஹ சற்றுடா ஆபாதி பரமாத்மா சர்வோபாதிஷு சம்ஸ்திதா. அதே போலயே பரமாத்மாவும் ஒருவரா இருந்து கொண்டு பலவாக காணப்படுகிறார். எதனால? உபாதியினால. சர்வோபாதிஷு சம்ஸ்திதா வித்யோதிதஸ்வயம் ஜோதி சர்வக புருஷப்பர. வித்யோதிதா எப்பொழுதும் இருக்கக்கூடியதான சப்பிரகாசமா இருக்கக்கூடியவர் சர்வக புருஷப்பர. சர்வகனா சர்வவியாபியா இருந்து கொண்டிருக்கார். அகங்கார அவிவேகேன கர்த்தாஹமிதி மன்யதே. இந்த அகங்காரம்னா மனத்தினுடைய ஒரு பாகம் அர்த்தம். நம்ம மனசுக்கு இன்னர் இன்ஸ்ட்ருமெண்ட்னு பேர் அந்த கரணம். அது வெவ்வேறு வேலைகளை செய்யுது. வெவ்வேறு வேலைகளை செய்யும் பொழுது வெவ்வேறு பேரை வச்சிருக்கும். இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா என்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு மனசுன்னு பேர். வேவரிங் நேச்சர் இருக்கும் பொழுது மனசுன்னு பேர். சரி இப்படி பண்ணுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ற பார்த்தா அப்ப அதுக்கு புத்தின்னு பேர். நாம் எதை அனுபவிச்சோமோ வாழ்க்கையில அனுபவிச்சதான பதார்த்தங்கள் எல்லாம் அதனுடைய இம்ப்ரெஷன்ஸ் அப்படியே நம்ம மனசுல இருக்கு. ஆனாதான் மறுபடியும் நம்ம இன்னொரு தடவை நினைக்கிறோம், ஓஹோ அது நன்னா இருந்தது சார், அன்னைக்கு நன்னா இருந்தது அப்படின்னு நினைக்கிறோமோ இல்லையா? அந்த நினைப்பு எப்படி வந்தது? அதை நீங்க எதை அனுபவிச்சீங்களோ அதனுடைய சூட்சமான ஒரு அம்சம் நம்ம மனசுல நெகட்டிவ் அப்படியே இருக்கு. அதான் வாசனைன்னு பேரு. அந்த வாசனைகள்னால மறுபடியும் யூ ரீகலெக்ட். முதல்ல கரெக்ஷன் இருந்தாதான் அப்புறம் ரீகலெக்ஷன் ஆகுது. ரீமைண்டுங்கிறான், ரிமைண்டர் அனுப்புங்கிறான். அப்படி ரீமைண்ட் என்ன அர்த்தம்? மறுபடியும் நினைன்னு அர்த்தம்.
அதான் இங்கிலீஷ்லயும் வச்சுங்க, புதுசா ஒண்ணும் இல்லை. அப்ப விவகாரம் என்ன ஆச்சுன்னா, பழைய அனுபவம் நம்ம மனசுக்குள்ள ஒரு சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணிட்டு, இந்த சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கிற இடம் என்னன்னு இந்த மனசுலதான் ஒரு பகுதியில இருக்கு. அதுக்கு சித்தம்னு பேர். எல்லோருடைய மனசுலயும் இருக்கு. இப்ப மட்டும் இல்ல, போன ஜென்மாவிலையும் ஒரு 1000 ஜென்மாக்களை நீங்க அனுபவிச்ச அனுபவங்கள்லாம் இருக்கு. சார் அதெல்லாம் ஞாபகம் வரலையே, அனுபவிச்சதுதான் ஞாபகம் வரணும்னு நிர்பந்தம் இல்லை. நீங்க ஸ்கூல்ல யாராவது வாச்சாடா அத்தனை பேர் ஞாபகம் இருக்கா? உங்க டீச்சர் பேர்லாம் ஞாபகம் இருக்கா? ஏன் இல்ல? என்னமோ மறந்து போயிடுது. ஆனா என்னைக்காவது எதிர்க்க வந்தாங்கன்னு வச்சுங்களேன், டக்குன்னு கண்டுச்சு ஞாபகம் வரும். அப்ப எல்லாமே பிளாஷ் ஆகும். அது என்ன? அதுக்கு வேண்டியதான உத்போத சம்ஸ்காரம் இல்லை. அது ஞாபகம் மூட்டுறதுக்கு வேண்டியதான சம்ஸ்காரம் இல்லை. அந்த ஞாபகம் மூட்டக்கூடியதான சம்ஸ்காரம் வந்தா ஞாபகம் வரலாம். எல்லாம் ஞாபகம் வரணும்னு நிர்பந்தம் இல்லை. ஆனா இதெல்லாம் எங்க இருக்க? இந்த மனசுலயே ஒரு மூலையில இருக்கு. அது எவ்வளவு சார், எத்தனை கீகா பைட்டுன்னு சொல்ல முடியாது. நீங்க தான் கம்ப்யூட்டர்ல சொல்லிருக்கீங்களே தவிர, ஆனா ஒவ்வொருத்தருடைய மனுஷனுக்கும் அவன் வாழ்க்கையில வாய்ச்ச அனுபவங்கள் எல்லாம் அப்படியே இருக்கு. அது எது வெளியில வரும், எது மறைஞ்சு இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அது. அதுக்கு சித்தம்னு பேரு. அதுக்கு மேல எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அது என்ன பண்ண, தன்னுடைய ஸ்டாம்பை வச்சு வெளியில அனுப்பிச்சுட்டே இருக்கும். எதை பண்ணினாலும் பார்க்கிறேன் நான், கேட்கிறேன் நான். எந்த ஒரு செயலா இருந்தாலும் அந்த அகங்காரமானது தன்னை அதோட சேர்த்து வச்சுதான் பண்ணும். தன்னோட சேர்த்து வைக்கிறது பத்தில அதுக்கு தான் அகங்காரம்னு. இந்த அகங்காரம்ங்கிற மனசு தான் ஞாபகம் வச்சுக்கணும். வஸ்துதா இந்த அகம்னு நீங்க எங்க சொல்றீங்களோ அதனுடைய முடிவானது ஆத்மாவில வந்து நிக்கணும். ஆனா நம்ம அகங்கிறது அது வரைக்கும் போறதில்ல, மனசோட நிறுத்திவிட்டோம். வஸ்துனா அந்த அகங்கிறது அதுக்கு அந்த மனசுக்கே அகங்கிற சொல்லும் திறமை உள்ள இருக்கிற சாட்சியினால வருது. அதனாலதான் ரமணவதான் அகம் எங்கிருந்து வருதுன்னு பாருன்னு, அகமகம்னு பாரு அப்படின்னு கேட்டேன்னா கோகம் அப்படின்னு பாருங்க. கோகம்னு பார்த்தேன்னா எங்க முடியும்னா சோகம்னு முடியும். அதான் கோகம் சோகம்ங்கிற பாருனா அது எங்க உபநிஷத்துல இருக்கு. அந்த அகங்காரம் இருக்கு. அதான் சொல்ற அகங்கார அவிவேகேன கர்த்தாஹமிதி மன்யதே. அகங்காரத்தை தெரிந்து கொள்ளாமல் இந்த நிஜமான அகமானது உள்ள இருக்கிற ஆத்மாவில இருந்து வருதுங்கிறது அறியாமல் இந்த மனசையே அகம் என்று நினைத்து நானே கர்த்தா, எல்லாம் நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதனால என்ன தெரிகிறது? இந்த ரஜ்ஜு சர்ப்ப திருஷ்டாந்தம் ஏகச்சந்திர தத்துவது சுத்திக்காக ரஜதவதவ பார்த்ததே ஆச்சாரியார் சூத்திர வாழ்க்கை எழுதியிருக்காரு. உபனிஷத்துல எங்கேயுமே இல்லைங்கிறார். உபனிஷத்துல இல்லாத போனாலும் புராணங்கள்ல இருக்கு, அது பார்த்துக்க. அதுக்கப்புறம் ஏவமேவ அம்புருடா பிராஜ்ஞேன ஆத்மநாதம் பரிஷ்வக்தா. அந்த இந்த ஆத்மா பிராஜ்ஞேன ஆத்மனா சம்பரிஷ்வக்தா. பிராஜ்ஞேன ஆத்மனா இந்த ஜீவனோட சேர்ந்து எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு. ததா சௌமிய ததா சம்பன்னோ பவதி. இந்த ஜீவனானவன் தூங்குறப்ப என்ன சார் பண்றான்? தூங்குறப்ப என்ன ஆறது? இது நமக்கு தெரியணும். தினமும் தூங்குறோம், ஆனா தூக்கம் எப்படின்னு யாருக்கும் தெரியல. தூக்கத்தை பத்தி நிறைய தெரியல நமக்கு. என்ன சொல்லுவோம்? தூங்கினால கண்ணை மூடிக்கிறேன் சார், மறந்துட்டேன் சார் தூக்கங்கிறோம். ஆனா தூக்கம் இந்த தூக்கத்துல என்னென்ன நடக்கிறது எனக்குடையதான அந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் ஸ்லீப் அது என்னதை பத்தி தெரியல அவனுக்கு. தூக்கம் எப்படி வருது, என்னமா வருது, தூக்கத்துல என்னதான் நடக்கிறது உங்களுக்கு? நீங்க முழித்து கொண்டிருக்கும் பொழுது உங்க ஜீவனானவன் கண்களில் வேலை செஞ்சுட்டு இருக்க. அவர் ஆபீஸ் கண்ணல்ல இருக்கு. ஆனாதான் ஒரு மனுஷனோட நீங்க பேசும் பொழுது அவருடைய கண்களை பார்த்து தான் அட்ரஸ் பண்றீங்க. அவரை பார்த்து பேசணும், எப்படி கண்களை பார்த்து தான் பேசுறேன். அந்த ஜீவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் முழித்து கொண்டிருக்கிறப்ப தட்சிணாட்சி முகே விஸ்வா கண்ணதான் இருந்துட்டு இருக்க. நீங்க தூங்க போகும் பொழுது கண்ணை முடிக்கிறீங்களா? அப்ப என்ன பண்றாரு? கொஞ்சம் கொஞ்சமா அவர் இறங்கி இதயம் வரைக்கும் வர பார்க்கிறார். நடுவுல கழுத்துக்கிட்ட வந்ததுமே அவர் என்ன பண்றாரு? கொஞ்ச நேரம் நின்றுட்டு சொப்னத்தை பார்க்க தொடங்குறார். சொப்னமும் ஆன பிறகு கொஞ்சம் கிளம்பி அப்படி இதயத்துக்குள்ள வர. இதயத்தை சுத்தி 3 சுத்திட்டு ஒரு புரிதத்துன்னு ஒரு நாடி இருக்கு. ஹிருதய வேஷ்டனம்னு பேரு. இதயத்தை சுத்திட்டு ஒரு நாடி இருக்கு. அதுக்குள்ள போற பரியந்தம் நமக்கு இந்த சரீரத்துல உணர்ச்சி இருக்கு. அதுக்குள்ள இந்த மனசு போயிடுதுன்னு வச்சுங்களேன், இனிமேல என்ன நடக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. கண்ணு கேட்காது, காது கேட்காது, கண்ணு பார்க்காது, காது
மூக்கு முகராது ஒண்ணும் தெரியாது, சர்வமாச்சு. இந்த மனசானது எப்படி புரியுத நாடி வழியா உள்ள போய் உள்ள இதயத்துக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு பார்த்தீங்களா, தஹராகாசரூபிணே, தஹராகாசம் பரமாத்மா, அதோட போய் ஒன்னாயிடுறது சார். சதா சௌமிய ததா சம்பன்னோ பவதி, அதுக்கு சத்துன்னு பேர். அந்த சத்தோட சேர்ந்து சம்பன்னா ஒன்னாக போயிடுறது. அதனால்தான் இந்த வித்தியாசம் ஒண்ணும் தெரியல. யாரு தூங்கினாலும் ஒன்னாகத்தான் இருக்க. ஆண் தூங்கினாலும் பெண்ணு தூங்கினாலும் அந்தனர் தூங்கினாலும் மற்றவர் தூங்கினாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுல வித்தியாசம் இல்லை. முடிச்சுட்டுதான் இந்த வித்தியாசங்கள்லாம். தூங்குறப்ப ஒண்ணும் இல்லை. தூங்கி எழுந்துட்ட பிறகு என்ன சொல்றான், நிம்மதியாக தூங்கினேன். நிம்மதி, மதியின மனது, நிம்மதியின மதி இல்லாமல் மனது இல்லாமல் மனசனுடைய சம்பந்தம் இல்லாமல் தூங்கினேன். ரைட், அதோட ஒண்ணும் இல்லை. ஒன்றும் அறியாமல் தூங்கினேன், அது வேற சொல்றான். ஏன் அறிவு வரக்கூடியதான விடயங்கள்லாம் நின்று போச்சு. கண்ணு காத மூக்க நாக்கத்தோடு இதனாலதான் உங்களுக்கு அறிவு வருது. இதெல்லாம் இன்னைக்கு வேலை செய்யல. ஆகையால் ஒன்னும் அறியல. நீங்க அறியாமல் சுகமாக ஆனந்தமாக தூங்கினேன். அப்ப அதுக்கு காரணம் என்ன, அந்த பிரம்மத்தோட ஒன்னாயிட்டு. அதனால்தான் மனுஷனுக்கு நிம்மதி ஏற்படுறது. அவன் நிஜமாகவே சரீரத்துல மறுபடியும் உணர்ச்சி ஏற்படுறது, ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். அப்பாடா இது நன்ன தூங்கினேன் சார் அப்படிங்கிறான், ஆனந்தமாக தூங்கினேங்கிறான். இது அந்த ஆனந்த வடிவமான பிரம்மத்தோட ஒன்னா போயிட்டான். ததா சௌமிய ததா சம்பன்னோ பவதி ஸ்வமபீஷோ பவதி, தன்னை தாண்டிட்டான். ஏவம் ஸ்வமாயையா ஸ்வமாத்மானம் மோஹயன் துவைத மாயையா குணாஹிதம் ஸ்வமாத்மானம் லபதேத ஸ்வயம் ஹரிஹி. ஸ்வமாயையா ஸ்வமாத்மானம் மோஹயன், அந்த பரம்பொருளானவர் தன்னிடத்துல ஸ்வமாயையா, தன்னுடைய மாயில்லை, அந்த மாயையானது பரமாத்மாவுக்கு அடங்கி இருக்கு. தெய்வீ கேஷ குணமயி மம மாயா துரத்யா, நம்மளை ஆட்டி வைக்கிறது. பரம்பொருள்கிட்ட வாழ அடக்கின்னு உட்கார்ந்து, அதான் ஸ்வமாயையா மோகயன் துவைத மாயையா குணாஹிதம் ஸ்வமாத்மானம் லவதேஜஸ்வயம் ஹரி. குணாஹிதம் சத்வஜஸ்தம குணங்களோட கூடி குணயுக்தனாயிருந்து கொண்டு அந்தந்த நிலையை வருகிறார். ததா க்ஷேத்ரஜ்ஞாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரதா. நம்ம தனியாக பகவானே சொல்லியிருக்க, நான் க்ஷேத்ரஜன் என்று அறியுங்கள். ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளேயும் ஒரு ஜீவனா இருக்க. க்ஷேத்திரம்னா சரீரம். இந்த சரீரம் ஒரு வயல் மாதிரி. வயலானது எப்படி ஒரு வருஷம் பீஜாவாரம் பண்ணி நல்லா வளர்த்து பயிர் செலவு பண்ணி அதுக்கப்புறம் அறுவடை பண்ணி விட்டு அதோட நிறுத்துறாரோ, மறுபடியும் அதை உழுந்து மறுபடியும் உழுந்து மறுபடியும் அது வியாபாரம் பண்றோம். அதே போலதான் நான் புண்ணிய பாவ கர்மக்களை மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பண்ணியாச்சு ஜெபம்னா மறுபடியும் நாளைக்கு காலம்பரை ஆரம்பிக்கும், நாளைக்கு காலம்பரை ஆரம்பிக்கும். அதே போல சாப்பாடு விடாம 4 மணி நேரத்துக்கு வருதோம். ராத்திரி தூங்கிட்டு இருந்தாலும் டக்குன்னு எழுந்து சாப்பிட்டு மறுபடியும் தூங்குறான் சார். ஏன்டா நேரம், அதான் சேத்தனுடைய சொல்லுவோம். அகனாயா விபாதோ பிராண தர்மே, அகனாயா விபாசே, பசிதாகமான இந்த பிராணம் இருக்கிற பரியந்தம் இருந்து கொண்டே இருக்கு. அதை நீங்க அதுக்கு தீனி போட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா உங்களை ஒண்ணும் விடாது. அப்ப என்ன ஆச்சு, சிலதெல்லாம் பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா. அதே போல இந்த பிராணனை தான் பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறவன் இருக்கானே, அவனுக்கு தான் ஜீவன் பேர். ஜீவ பிராணதாரணே, அவர் தான் க்ஷேத்ரஜன். ஒவ்வொரு சரீரத்திலையும் இருக்கிறவன் நான் தான் என்று அறியுங்கள். க்ஷேத்ரஜன் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரதா. எல்லா சரீரத்திலும் இருக்கிறவன் நான் தான். அவன் அந்தந்த சரீரத்துக்கு வெவ்வேறு பேர் வச்சிருக்கா, வெவ்வேறு உருவம் இருக்கிறதுனால. இருந்தாலும் உள்ள இருக்கிற தத்துவம் என்ன, நான் தான். பகவானே சொல்லிட்டார். அதோட இல்ல, உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம் விமூடா நானுபஸ்யந்தி பஸ்யந்தி ஞான சக்ஷுடா. உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி, சரீரத்தை விட்டு கிளம்புறதோ இல்ல சரீரத்துக்குள்ள இருக்கிறவரோ, புஞ்சானம் வா குணான்விதம் சத்வரஜஸ்தக குணங்களோட கூடியதான பலங்களையும் அனுபவிக்கிறதோ, விமூடா நானுபஸ்யந்தி, ஒன்னும் பார்க்கல சார் அஞ்ஞானிகள். பஸ்யந்தி ஞான சக்ஷுடா, ஞான கண்ணுடையவர்கள் பார்க்கிறார். நான் எதை சொல்றானோ அவன் நான் இல்லப்பா, உள்ள இருக்கிறது பரம்பொருள். கிருஷ்ணன் தான் ஒவ்வொருடைய இதயத்துக்குள்ளேயும் இருந்துட்டு இருக்கார். எல்லோருடைய மனசுலையும் அவர் உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம அறியலையே என்ன பண்றது. அதே போல அஜ்ஞானேன விரதம் ஞானம் தேனமுக்கியந்து ஜந்தவா
சார் எதிர்க்கவே பரமாத்மா இருக்கார், அவர் தான் பாக்குறார், கேட்கிறார், முகர்றார் அப்படின்னு சொல்றார். ஒவ்வொரு மனுஷனும் அவர் தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா நான் கவனிக்க வேண்டாம் சார். ஆனா அவ கவனிக்க வேண்டாம், யாராவது படிச்சவ கவனிக்க வேண்டாமான்னு என்ன பண்றது? அவளும் கவனிக்க என்னன்னா மறைஞ்சிருக்கு. பொருள் எதிர்க்கா இருந்தா பரவாயில்ல, மறைஞ்சிருக்கு, அயால் அறிய முடியல ஜனங்கள். அது அஞ்ஞானேன ஆவிரதம் ஞானம் தேன முக்கியந்து ஜந்தவா. அப்ப அதை பார்க்கவே முடியாதோ? அதை பார்த்தா தான் மோட்சம்ங்கிறள், அதுவும் மறைஞ்சிருக்குங்கிறள். எப்படி சார்? ஞானேன ததஞானம் ஏகாம் அதிதமாத்மனா. இந்த ஞானம் வேணும். இருட்டு வந்துருக்குன்னா இருட்டு போறதுக்கு என்ன பண்ணோம்? வெளிச்சம் வந்தா தான் போகும். அதே போல ஞானம் வந்தா தான் இந்த அஜானம் போகும். அதனால ஒண்ணும் வராதுன்னு நினைக்காதீங்க. அவ்யக்தாதி விசேஷாந்தம் அவித்யா லட்சணம் சுருதம். அவ்யக்தாதி விசேஷத்தோடு கொண்டுதான் அவித்யா லட்சணம் அதுவும் சொல்லியிருக்கார். எப்படி? ஆசீரிதம் தமோபூதம். இந்த உலகம் எல்லாம் எப்படி இருந்ததா? முன்னால இருட்டடைஞ்சிருந்தது. உலகம் உண்டாகிறதுக்கு மேல ஒன்னும் கிடையாது. காலமே கோயவநாத்துக்கு போய் குடம் வேணும்னு கேட்டேன். அங்க என்ன ஒரே மண்ணு தான் இருந்தது, ஒரு குடமும் இல்லை. அவர் என்ன சொல்ற? மத்தியானமா வாங்க சார். நான் சரி கண்ணு பேச்சு கேட்கணும் கடையை பற்றி. சரி வேலை எல்லா வேலையும் பண்ணிட்டு சாயங்காலமா அந்த இடத்துக்கு வந்தா என்ன பண்ணிருக்க? வரிசையா அடுக்கி வச்சிருக்காரு சார். காரணம் என்ன இருந்தது? அந்த இடத்துல ஒரு குடமும் இல்லை, வெறும் மண்ணு தான் இருந்தது. அந்த மண்ணெல்லாம் குடமாக ஆக்கி வச்சிருக்காரு. அதே மாதிரிதான் இந்த உலகங்கள் எல்லாம் பரமாத்மா வெறும் தன்னுடைய சக்தியாக தமசாகத்தான் இருந்தது. இப்ப என்ன சொன்னார்? அதுல இருந்து உலகங்கள்லாம் உண்டு பண்ணியிருக்கார். ஆசீதிதம் தமோ பூதம். அதே போல வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் பிரத்யேகேத்யேவ சத்தியம். அத ஒவ்வொரு உருவம் வந்ததுமே அதுக்கு ஒரு பேரை கொடுத்த. உருவத்துக்கு பேரை தவிர பொருளுக்கு பேர் இல்லை. குடமானது முதல்ல மண்ணாத்தான், மண்ணுருண்டையா இருந்தது. மண்ணுருண்டையா இருக்கும் பொழுது மண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை சக்கரத்துக்கு மேல எடுத்து வச்சேன், அப்பவும் மண்ணுருண்டை தான் சொன்னேன். சக்கரத்தை திருப்பினா அப்பவும் மண்ணுருண்டை தான் சொன்னேன். ஆனா அதை கையை வச்சு ஏதோ பண்ணினான் சார். டக்குன்னு குடம் மாதிரி ஒரு ஷேப் வந்தது. அந்த ஷேப் வந்ததுமே குடம் தான் சொல்லணும். அந்த குடமா வந்தாச்சு என்ன இருக்க? வெறும் மண்ணு தான் இருந்தது. அந்த மண்ணுக்கு ஒரு ஆகாரம் வந்தது, ஒரு ஷேப் வந்தது. ஷேப் வந்ததுமே அதே மண்ணைத்தான், மண்ணுருண்டையா இருந்த மண்ணைத்தான் இப்ப என்ன பண்ணினேன்? அதுக்கு குடம்னு பேர் வச்சு. ஸ்திரீகள்லாம் பூரிக்காக பூரி பண்றதுக்காக என்ன பண்ணுவா? கோதுமாவை நல்லா பசிஞ்சு ஒரு உருண்டையா வச்சிருந்தா. அது வந்து சின்ன சின்ன உருண்டை எடுத்து அது அந்த கல்லுல வச்சு அப்படியே குழையினாலும் இது பண்ணுவா. பண்ணினதுமே என்ன சின்ன அந்த ஷேப் வந்ததுன்னா பூரிக்கிறான். ஷேப்பு தான் வந்திருக்க. இன்னும் அதை எடுத்து எண்ணெயில போட்டு இது பண்ணி பண்ணணும். அது உருண்டையா இருக்கிற வரைக்கும் தான் மாவுன்னா. அந்த ஷேப் வந்ததுமே என்னாச்சுன்னா பூரின்ட்டான். அதனால என்னாச்சு? லோகத்தில் நீங்களே பாருங்க, இது எல்லாமே அந்த ஷேப்புக்கு தான் பெயர். வாசாரம்பணம் விகாரஹா. விகாரஹா அது ஒரு ஷேப் வந்திருக்கு. அதுக்கு வாயால ஆரம்பிச்சு ஒரு பேரு சொல்ல ஆரம்பிச்சு. அதே மாதிரி எத்திர எத்வைதம் இவ பவதி ததிதர இதரம் பஸ்யதி. எங்க ரெண்டாவது பொருள் தோணுகிறதோ அங்கே ஒருவன் இன்னொன்னை பார்க்கிறான், ஒருவர் இன்னொன்னை கேட்கிறான், ஒருவன் தன்னை விட வேறான பொருளா இருக்கும்படி அனுபவிக்கிறான். வஸ்துவா என்ன? எத்திர ஸ்வஸ்வய சர்வமாத்ம இவாபூத். எந்நிலையில் எல்லாமும் ஒன்றாக போயிடுதோ, எல்லாமும் ஒன்றாக போன நிலை என்ன சார்? தினந்தோறும் நீங்க அனுபவிக்கிற நிலை தூக்கம். அதுல உங்களை விட ரெண்டாவது பொருள் இல்லை, எல்லாம் அப்படியே இருக்குன்னு இருக்க. ஆனா என்ன நீங்க அறியல. ஏதாவது ஒரு பொருள் உங்களால் அறியப்பட்டதுன்னு அது தூக்கம் இல்லைன்னு. அப்ப தூக்கமானது எப்படி அந்த பொருள் ஒரு பொருளையும் அறியலையோ அதே போலதான் மோட்சம் ஒன்னும் அறிய வருதில்லை. என்ன சார் இதை போய் மோட்சம்ங்கிறத ஆனந்தமா இருக்க வேண்டாமான்னு? இந்த ஆனந்தமா இருக்கணும்னு இல்லை, ஆனந்த வடிவமாக தங்கள் இருக்கு. உங்களுக்கு துன்பமே இல்லை, ஆத்மானந்தத்தோடையே இருந்துருக்கு. ஆனால் அறியாத நிலையில என்ன பண்றேன்? ஒன்ன இன்னொன்ன பாக்குறேன், இன்னொன்ன கேட்க, இன்னொரு பதார்த்தத்தை அறிகிறேன். இதனால என்ன ஆயிடுது? துன்பங்கள் தான் இருக்கு. அறிய துன்பம் ஜாஸ்தியா இருக்கு. வாழ்க்கையில மேல வர வர துன்பங்கள் கட்டங்களும் வளர்ந்துட்டே இருக்கு. சின்ன வயசுல ஒரு கட்டமும் தெரியாது, ஒரே ஒரு கட்டம் தான் ஸ்கூலுக்கு போகணும்ட்டு. விளையாட விடாம ஏதோ பண்ணிட்டு இருக்காள் வீட்டுல. இப்ப என்னடா தொட்டதெல்லாம் கஷ்டம்னு பாருங்க. அதே விதமாகத்தான் திடீயாத்வை பயம் பவதி. ரெண்டாவது பொருள் இருந்தா பயம். ஆயால் என் நிலையில எல்லாமே நம்மளை விட வேற பதார்த்தம் இல்லையோ அந்நிலையில
எதையும் அனுபவிக்கிறது அது நிச்சயமா இருக்கான். சர்வமாஸ்தைவாபூத் தத் கேனகம் பச்சேத் கேனகம் ஜிக்ரேத். இது வெறுமனே அப்படி கேட்கறதில்ல, நாமளே இதை எடுத்துட்டு தியானம் பண்ணணும். அப்பதான் தெரியும். யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவா பூத் விஜானதः தத்ர கோ மோஹः கஸ்யோகः ஏகத்வமனுபஸ்யதः. யஸ்மின் என் நிலையில் சர்வாணி பூதானி எல்லா பிராணிகளும் எல்லா பொருள்களும், பூதானின்னா பிராணிகள்னு அர்த்தம் சொல்லப்படாது, எல்லா பொருளும் ஒன்னா போயிடுதோ. ஆத்மைவா பூத் விஜானதः தன் ஆத்மாவாக ஆகிவிட்டதோ, என்னை விட வேறானதுன்னு இல்லையோ, எல்லாமும் தன் ஆத்மாவாக பார்க்கிறானோ அந்நிலை வரணும். நாம் இப்ப என்ன பண்றோம், இது எனது, இது அயம் நிஜ பரோ வேதி கணநாதகு சேதசாம், இது எனது, இது இன்னொருத்தரது, இது அவளது எனக்கூடியதான ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தா, இதான் கணநாதகு சேதசாம். உதார சரிதானாம் தூ வசுதைவ குடும்பகம். உதார சரிதானாம் தூ உயர்ந்ததான எண்ணம் உள்ளவர்களுக்கு இந்த உலகமே அவனுடைய குடும்பம்னு நினைக்கிறான். நம்ம குடும்பத்துல வந்தது எல்லா சுகதுக்கங்கள்லாம் நமது என்று எப்படி நாம் நினைக்கிறோமோ, அதே போல உலகங்கள்லாம் ஒன்று, எல்லாமே ஒரே தத்துவம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்நிலை வரணும். அந்நிலை வந்ததேனால் தத்ர கோமோஹ கசோகா. அங்கே சோகம் ஏது மோகம் ஏதுன்னு கவலை ஏது? கவலை இல்லைன்னு சொல்றது வேற. கவலை ஏது? எப்படி வரும் கவலை? கவலை எப்படி வருது? இருக்கிற பொருள் குறைச்சதா இருக்கு, அது எனக்குத்தான் வேணும், இன்னொருத்தருக்கு வரப்படாது அப்படின்னு நினைச்சா கவலை. அப்படி இல்லையே, எல்லோரும் ஒரே தத்துவம் தான் அப்படின்னு எப்ப அவனுக்கு தீர்மானம் ஆயிடுது, அந்த கவலைக்கு இடமும் இல்லை, மோகத்துக்கு இடமும் இல்லை. எத்திர நானியத் பஸ்யதி நானியத் விஜானாதி நானியத் த்ருணோதி ச பூமா. அந்த பூம நிலையில, பூமாங்கிறது ஸ்திரீகள் பேரை வச்சுக்கிறார். அந்த பூமாங்கிறது ஒரு நிலைக்கு பேர். அந்த ஸ்திதியில வேற பொருளை பார்க்கல, வேற பொருளை கேட்கல, எல்லாம் ஒரே தத்துவமாக பார்த்து கொண்டிருக்கேன். ஆகாசம் போல ஒரு தத்துவத்தை அறிகிறான். அந்த ஜோதி பகிர் ஜோதி சர்வ ஜோதி அப்படின்னு சொல்றோம். அதே போல உள்ளையும் வெளியிலையும் எங்கும் இருக்கக்கூடியது, பூர்ணமா இருக்கக்கூடியதான பதார்த்தம். எப்படி சமுத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான குடமும், குடத்துக்குள்ள என்ன இருக்கு, ஜலத்துக்குள்ள குடம் இருக்கு, குடத்தை வச்சு அந்த குடத்துக்குள்ளேயும் ஜலம் ரொப்பிடுது இல்லையானால், குடத்துக்குள்ளேயும் நதிக்குள்ள ஜலத்தை வச்சு முக்கி இருக்கு, குடம் முழுக்க ஜலம் இருக்கு. அந்த பூர்ணகா பகிர்பூர்ணகா பூர்ண கும்ப இவர்ணவா. அந்த பூர்ண கும்பம் இருக்கு, அந்த குடத்துக்குள்ள என்ன சார் இருக்கு? ஜலம் தான் இருக்கு. குடத்துக்கு வெளியில என்ன இருக்கு? ஜலம் தான் இருக்கு. அப்ப அது மாதிரி நம்ம சொரூபம், நமக்கு உள்ளையும் வெளியிலையும் எங்கும் பரப்பொருள் தான் இருக்காரு. சபாக்கியாபியந்தரோக்கியஜா. தெரியலையே, நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நான் ஒருத்தர் தான் இருக்கோம், இது வேற ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிறோம். இல்லைன்னா உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கா, நான் தான் கவலைப்படும். என்னத்த பண்றது வேணும்? வசுதா உங்களுடைய ஸ்வரூபம் என்ன? உள்ளும் புறமும் நிறைஞ்சு இருக்கிற ஆத்மஸ்வரூபம், அதை அறியணும் நம்ம. அதனால சபோமா அதோட எல்லாம் தேதோ யமஞான நிபந்தனா, நான் வேறு இது வேற அது வேறு அப்படின்னு இருக்கக்கூடியதான அஜானத்தினால ஏற்படுறது. நேகனா யார் வெவ்வேறு அம்சங்களை பார்க்கிறானோ, மிருத்யோ சமிருத்தியமா புனோதி எய்கனானே பத்தியதி. ஆமா, இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்க? இத்தனை வாக்கியங்களும் வேதம் இல்லை, எங்கும் இருக்கிறது ஒண்ணுன்னு அந்த கிமேகம் தெய்வதம் லோகே கேன்சர், அதை கவனிக்கணும். அப்பப்ப நம்ம ஞாபகிக்கணும், எதுக்காக இத்தனை ஸ்ருதிகள்லாம் சொல்லிட்டு இருக்கான். கிமேகம் தெய்வதம் லோகேன்னு கேட்டீர்கள், இதுதான் அந்த ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தை நான் விஸ்வம்னு சொல்றதுக்கு முன்னால இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல முக்கியமான நாம விஸ்வம்ங்கிற நாமம். ஏன்னா உலகமெல்லாம் அவருக்குள்ள இருக்கா, இல்ல அவர் உலகத்துக்குள்ள இருக்காரா, உலகமாக இருக்காரா? உலகஸ்வரூபமே அவர். உலகம் என்று தாங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதான். சினிமா பார்க்கிறீர்கள்னா ஸ்கிரீனு தான் பார்க்கிறேன், ஸ்கிரீன் தான் சினிமாவாக காணப்படுறது. அது இல்லாத போனா இல்ல தோணாது. ஆனா பாக்குறவன்லாம் சினிமாவை பார்க்கிறேன்னு சொல்றானே தவிர அடிப்படையா இருக்கக்கூடியதான தத்துவத்தை பார்க்க. அதே போலயே நாம் எப்ப பார்க்கும் பொழுது, எந்த பொருளை பார்க்கும் பொழுதும் உள்ள அடிப்படையாக பரமாத்மா இருக்கார் என்கிறது அறியணும். அந்த பரமாத்மாவை நீங்க பார்க்க தொடங்கினால் அதுக்கப்புறம் உலகத்தை நீங்க பார்க்கப்படாதுன்னு நான் சொல்லல, பார்த்தாலும் உங்களை துன்புறுத்தாரு. இப்ப உலகத்தை பார்க்கும் பொழுது உங்களை பந்திக்கிறது.
உங்களை வந்து கட்டி போடுறது. ஒவ்வொரு விரலையும் ஒரு ஃப்ரெண்டுன்னு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கட்டி போடுறாரு. கேட்டான அவாத்துல கல்யாணம் நீங்க வரணும், நீங்க வராது எப்படி, வயசானவர், நீங்க வந்து அச்சதை போடணுங்கிற. அச்சதை போடுறதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனா விவகாரம் என்ன, ஒரே நாள் 10 கல்யாணத்துக்கு எப்படி கூப்பிடுவீங்க? உங்களுக்கு யோகமா தெரியும். வரவேன்னு இல்லைன்னு கவலைப்படுறேன் சார். அப்ப என்ன பந்துக்கள்னு சொன்னாங்க, பத்னந்தி பந்தவா, நம்மளை கட்டி போடுற. அவளுக்கு வேண்டிய சமயத்தில் உங்களை கூப்பிடுவா. உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுங்களேன், அப்படி சும்மா இருந்துருவா. அப்போ உங்க மனசுக்கு பார்த்தீங்களா, ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டா என்ன மட்டும் கூப்பிடல பாரு, அப்பயும் நீங்க கவலைப்படுறேன். கூப்பிட்ட பிறகு என்ன போக முடியலைங்கிறதையும் கவலைப்படுறேன், போக முடியலைங்கிறது அவளும் உங்களை வச்சுட்டு கவலைப்படுறேன். இதுக்கு என்ன சார் பேருனா, இதான் பந்தம்னு. வேற புதுசா ஒரு பந்தம் இல்லை பாருங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. வாழ்க்கையில எத்தனை பந்தங்கள் வரும். அதில் இத்தனைக்கும் காரணம் என்ன, அந்த பரம்பொருளை அறியாத நிலையில் தான் பந்தங்கள் இருக்கு. ஆனா இப்ப யார் இதுவே நான் வேற இது வேற எனக்கூடியதான எண்ணத்தோடைய இருக்கானோ, அவன் என்ன பண்ணிருக்கா, மறுபடியும் பிறந்து மறுபடியும் இறந்து மறுபடியும் பிறந்து மறுபடியும் மிருத்யோத்மா புனோதி ஜெய்ஹனானே வபத்யதி. வெவ்வேறாக ஜடப்பொருள் வேறு, சேதன பொருள் வேறு, மனுஷன் வேறு, ஒவ்வொரு ஜீவன் வேறு, எல்லாம் பரமாத்மாவோட வேறு அப்படின்னு நினைச்சுட்டு யார் இருக்கானோ அவன் பிறந்து இருந்து இப்படியே இருந்துட்டு இருக்கான். ஒரு நாளும் பரமபதத்தை அடையல. அந்த பரமபதத்தை எப்ப அடைவான், எப்பொழுது அறிவான், இதுவா ஏகத்துவமான அந்த பிரம்மத்தை அறியும் பொழுது. அது வரைக்கும் வேதங்களை அனுபவிச்சு பிறந்து இருந்து போயிட்டு இருக்கான். எத்தனை கோடி ஜென்மாக்கள் நமக்கு வந்து இருக்கு தெரியுமோ, நாம் கவனிக்கல, தெரியல. நமக்கு எல்லா வாசனைகளும் நமக்குள்ள இருக்கு. ஆமா, நம்ம நினைக்கிறோம் இந்த ஜென்மாவில் தான் நம்ம துன்பம் வைக்கிறோம். ஒவ்வொரு ஜென்மாவிலையும் துன்பம் தான். ஒவ்வொரு பாணிக்கும் துன்பம் இருக்கு. ரோட்ல நாய்க்கு துன்பம் இல்லையோ, பன்னிக்கு துன்பம் இல்லையோ, அதுக்கும் வியாதி வருது. அதுக்கு டாக்டரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதோட ஒரு முதலில் படுத்துக்கிறது, அப்படியே வழியோடு இருந்து பிராணம் விட்டுறது. மனுஷன் மட்டும் அங்கேயும் இங்கேயும் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவன் நினைக்கிறான் நான் தான் கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறான். வசுதா வரத எல்லா பிராணிகளும் பறந்தவர் இனத்துக்கு எல்லாத்துக்குமே எப்பொழுதுமே துன்பத்தான். அதை தாண்டனமையானால் அந்த பரம்பொருளை அறியணும். அதான் விஸ்வதத்து. அவர் எங்கோ இருக்காருன்னு நினைக்காதீங்க சார், எல்லோரையும் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்க, உங்களையும் பார்த்து கொண்டே இருக்க, ஒவ்வொரு கணமும் பார்த்துட்டு இருக்க. அந்த திருஷா தாகியஸ்யா தரதளித்த நீரோத்பலருச்சா, எப்பொழுதும் நபய கிருபையா மாமபி சிவே, என்னையும் பாருங்கோ அப்படிங்கிறார் ஆச்சாரியர். ஏன் அனேனாயம் தன்யோ பவதி, அப்படி என்ன பார்த்ததுனால எனக்கு சேமம் உண்டாரு, நீங்க பார்த்ததுனால உங்களுக்கு ஒன்னும் லாஸ் இல்லைன்றார். வனேவா ஹர்மியேவா சமகர விபாதோ ஹிமகர. அந்த சந்திரனுடைய நில சமுத்திரத்திலையும் விழருது, நம்ம அது உபரிகளையும் விழருது. உபரிகள் விழுந்து அங்கே போய் நீங்க இருந்தேன்னா உங்களுக்கு ஆனந்தமான ஒரு சொத்தோடம் ஏற்படுறது ரைட்டு. சமுத்திரத்துல இருந்தா வேஸ்டா தானே போறது. அதனால சமுத்திரத்துல வேஸ்டா போறதுங்கிறதுக்காக அம்பாள் அங்க சந்திரன் நிலா விடுறது இல்லையா, அதே விதமாக எல்லா இடத்துலையும் உங்களுடைய பார்வை விழுந்தா பரவாயில்ல. ஆனா என் மேல விழுந்ததுனால் அதனால எனக்கு அபரிமிதமான ஒரு லாபம், ஒரு அபரிமிதமான ஒரு சந்தோஷம், ஒரு ஞானமானது எனக்கு ஏற்படுறது. ஆயால் என்ன பாருங்கம்மா, கிருபையா ஸ்னபய, உங்களுடைய கிருபையினால என்ன உங்க கடக்கன் பார்வையில பாருங்கிற பார்த்தீங்கன்னா, அதே விதமாகத்தான் எப்பொழுது நீங்க அந்த ஞானத்தை அடைவீங்களோ, ஞானத்தை அடைவதற்கு பரமாத்மா எங்க இருக்கேன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு புரஸ்தாத் பார்த்தையோ புரட்டே, முன்னாலையும் பின்னாலையும் மேலையும் கீழ் எங்கும் இருக்க. ஒண்ணு நம்ம தயாராகல, அவருடைய பார்வை விழுந்தாலும் நம்ம அதை தெரிந்து கொண்டது தயாராகல. நம்ம அவரை பார்த்தா தானே, எங்கேயோ ஊர் வரல ஒன்பதை பார்த்துட்டு இருக்கோம். யோ யோனி மதிதிஷ்டத்யேகா விஸ்வா நிரூபாணி யோனிச்ச சர்வா யோ யோனிம் யோனிம் அதிதிஷ்டதி. ஒவ்வொரு பிராணியினுடைய சரீரத்துக்குள்ளேயும் இருந்துருக்கேன், தனித்தனியாக இல்லை. ஏதோ அங்கே ஒரு வைகுண்ட லோகத்துல இருக்கேன், கைலாசத்துல இருக்கேன், இவன் வந்து என்ன பார்த்துக்கிட்டோம். என்ன நீங்க இதயத்துக்குள்ள பாருங்க, உமக்குள்ளேயே நான் இருந்து கொண்டு இருக்கேன். எப்பொழுது நீங்க பார்த்தாலும் நான் சித்தமா இருக்கேன் அப்படிங்கிற ரூபாணி யோனிச்ச சர்வா எல்லா அம்சத்திலையும் பார்த்துட்டு இருக்கார். அஜாமேகாம் லோஹித சுக்ல கிருஷ்ணாம் பக்வி பிரஜாம் பிரஜா சுஜமானாம் சரூபா அஜோஸ்யேகோ ஜுடமானோனுசேதே ஜஹாத்யேனாம் புக்த போகாமஜோன்யா.
அஜாம் ஏகாம் லோஹித சுக்ல கிருஷ்ணா. சாதாரணமாக ஒரு ஆடு இருக்கு, அந்த பெண்ணாடுக்கு ஒரு 4 குழந்தைகள் இருக்கு. எப்படி இருக்கு? ஒண்ணு வெளுப்பா இருக்கு, ஒண்ணு கருப்பா இருக்கு, ஒண்ணு சிவப்பா இருக்கு. அதுக்கு பின்னால ஒரு செமறி ஆடு அதுக்கு பின்னாலேயே சுத்தி கொண்டது. கொஞ்ச நாள் அனுப்புறம் என்னாச்சுன்னு புக்த போகாம ஜோன்யா, அதை விட்டுவிட்டு அந்த ஆடு போயிடுது. அதே விதமாகத்தான் இந்த ஜீவனும் சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த குணங்கள்லாம் வச்சுட்டு திண்டாடிட்டு அவஸ்தைப்பட்டு இருக்கான். ஒரு ஞானியா இருக்கிறவன் என்ன பண்றான்? இந்த 3 குணங்களும் நம்மளை வாட்டி வைக்கிறது. தமோகுணமானது நமக்கு தூக்கத்திலையும் சேம்பேரித்தனத்தையும் தாண்டறது. ரஜோகுணமானது நம்மளை விரட்டிகிட்டே இருக்கு. சில பேர் சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பான். ஒண்ணும் இல்லைன்னா வீட்டுல டாக்டர் கிளாஸ் எடுத்து சொல்லிட்டு இருப்பான். என்னையா விவகாரம், அது அப்படி, அது ரஜோகுணம். இதுக்கப்புறம் இந்த 2த்தையும் சத்துவகுணத்தினால் நீங்க ஜெயிக்கணும். சத்துவகுணம் என்ன? பகவன் நாமாவை சொல்றது, வேதாந்தத்தை வாசிக்கிறது. இப்படிப்பட்டதான நல்ல குணங்கள் இருந்ததுனாலதான் ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் தாண்ட முடியும். இதை தாண்டறதுக்கு சத்துவகுணம் கொண்டுதான் வழி. அதுக்காக ஒரு காயத்ரி மந்திரமோ ஒரு ராமநாமாவோ, பழைய நாள்லயே ராமகோட்டி எழுதுவா, ஒரு தரம் 1 கோடி தரம் எழுதணும், அப்படி ஒரு வழக்கம் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் சத்துவகுணம். இதனால் அந்த குணங்களை ஜெயிக்கலாம். அப்ப சத்துவகுணத்தை எப்படிதான் ஜெயிக்கலாம்? தானே ஜெயிக்கிறது. பண்ணிட்டே இருந்ததுன்னா சத்துவகுணத்தினுடைய சுபாவம்னா கொஞ்ச நாளைக்கு தானா வைராக்கியம் வந்துடும். அப்பொழுது அவன் குணாதீதனாகலாம். அந்த குணாதீதன் 3 குணங்களையும் தாண்டினதான ஒரு கான்செப்ட். அது எப்படி வரும்? இதனாலதான் இந்த அஜானத்தை தாண்டி இங்க அஜம்னு சொன்ன அந்த 3 பூதங்கள் இருக்க பார்த்தா அதுதான் இது பிருதிவியப்தேஜா. இது 3 தான் சாந்தோக்கியத்துல பிறவி சொல்லி இருக்கேன். அதுக்கு அப்பாற்பட்டதான ஒரு சத்தை அடைகிறான்னு அர்த்தம். தேவாத்மசக்திம் விததே நது தத் விதீயமஸ்தி ததோன்யத் விபக்தம் யத் பஸ்யேத். நது தத் விதீயமஸ்தி, அந்த பரமாத்மாவுக்கு நிஜமாக வஸ்து 2 கிடையாது. காணப்படுகிறது 1000, ஆனா அதை விட்ட 2வது பதார்த்தம் இல்லை. ததோன்யத் விபக்தம் யத் பஸ்யேத் ஏகோ ஹிருத்ரோ நத்விதீயாய தப்தோ. இதுதான் ஏகோ ஹிருத்ரா. எல்லாம் சிவன்னு சொன்னாலும் விஷ்ணுன்னு சொன்னாலும் பிரம்மதேவர்னு சொன்னாலும் அம்பாளும் சொன்னாலும் இருக்கிற தத்துவம் ஒண்ணுங்கிறதுக்காகத்தான் அத்தனை திருஷ்டாந்தங்கள் சொல்ற. விஷ்ணு சாஸ்திரம் ஒண்ணுதான் ஆச்சாரியால் முதல்ல எழுதினதான கிரந்தம். அதுல என்ன பண்ணிட்ட, அந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்துல ஒவ்வொரு நாமாவையும் எப்படி அவன் பார்க்கணும் என்கிறத பார்த்திருக்க. அப்படின்னு மேல சொல்ல போற நாமாக்கள்ல ஒரு நாமாவானது அது எந்த தாத்துவுல இருந்து உண்டாது, அதுக்கு எப்படி அர்த்தம் பண்ணனா, அந்த ரூட் வேர்டு என்ன. சம்ஸ்கிருதத்துல ஒவ்வொரு பதத்துக்கும் ஒரு ரூட் வேர்ட்ல இருந்து வந்திருக்கு. ரமயதி ராம, ராமன்னு சொல்லியிருக்கிற எதுக்கு? எல்லோரையும் சந்தோஷப்படுத்துறாரு ராம. ஆகர்ஷயதி கிருஷ்ணா, எல்லோருடைய மனசையும் இழுக்கிறார், ஆகையால் அவருக்கு கிருஷ்ணன்னு பேரு. எந்த ஒரு பதார்த்தத்தை சொன்ன சீதா லாங்கல பத்ததி, லாங்கல பத்ததி, இத கலத்தினால் அதை உழுதார் பூமியை, அப்ப அவர் கிடைச்சார். அதே போலயே நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கையில சிரமப்பட்டு நம்ம அதை அடைய பார்க்கணும், முயற்சி எடுத்துக்கணும். இதுதான் சீதான்னு பேர். அப்படி எந்த ஒரு பேரை சொன்னாலும் அது அந்த ரூட் வேர்டுல இருந்து தெரியணும். அதனால்தான் விஸ்வம் விட்டர்வடக்கார ஒவ்வொரு அம்சத்திலையும் அப்படி வியாக்கியம் பண்ணியிருக்கார். இது எதற்காக? உங்களுக்கு ஒரு ட்ரைனிங். நாளைக்கு உபனிஷத்து வாசிக்கிற காலத்துல உபனிஷத்துல இருக்கக்கூடியதான மந்திரங்களை அல்லது வேதத்தில் இருக்கக்கூடியதான மந்திரங்களை எப்படி தாங்கள் அறிந்து கொள்ளணும். ஏன்னா சாதாரணமா லோகத்தில் இருக்கிற பதத்தை வச்சுட்டோ சந்தர்ப்பத்தை வச்சு பார்க்கப்படாது. அந்த ஒவ்வொரு பதமும் பேசிக்காக எந்தெந்த தாத்துவில இருந்து வெளியில வந்திருக்கு, அது எப்படி உண்டா இருக்கு, அதை பார்த்து நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் இப்படி உண்டு, அதை கவனிச்சு அப்படி சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இதே அம்சத்தை எங்கெங்க சொல்லியிருக்காரோ அதை நமக்கு சொல்லியிருக்காரு. இப்ப ஒரு விஸ்வம்ங்கிற ஒரு நாமாவுக்கு இவ்வளவு வியாக்கியானம் பண்ணினவர் மற்ற நாமாக்களுக்கெல்லாம் இவ்வளவு வியாக்கியானம் பண்ண போறது இல்லை, முடியாது. ஆனா அது எதுக்கு? நீங்களே புராணங்கள் வாசிச்சு இத்தியாசங்கள் வாசிச்சுட்டு இது போல வம்சங்கள் எப்பப்ப வருதோ ஓஹோ விஷ்ணுதாசனாவது அதான் பகவானுடைய நாமாக்களை இப்படி மனனம் பண்ணணும். பகவானுடைய நாமாக்கள் அப்படி வேகமா படிச்சு விடுவார்கள். 20 நிமிஷத்துல படிச்சு முடிச்சு விடுவான் பாருங்க. 1000 நாமாக்கள் படிங்க,
1000 நாமாக்கள் வாச்சா பாபம் போகும். ஆனா ஒரு நாமா ஒரு நாள் எடுத்துட்டு அந்த நாமாவானது எந்தெந்த உபநிடத்துல அதை பத்தி சொல்லியிருக்கு, பகவத்கீதையில எத்தனை அம்சத்துல அதை பத்தி சொல்லியிருக்கு, புராணங்கள்ல இதே ஐடியா எங்க சொல்லியிருக்கு, இப்படி நம்ம பார்க்கணும். இதான் மனநம்னு. அப்படி மனனம் பண்ண தொடங்கினால் நீங்க தெரியாமலேயே உபனிஷத்தை மரணம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. வேதாந்த வாக்கிய விசார அத்தியவசான நிருவருத்தாய பிரம்மாவகதி. ஒரு மனுஷனுக்கு பிரம்ம ஞானமானது எப்படி வரும்? வேதாந்த வாக்கியங்களை விசாரம் பண்றதுனால வருது. ஆகையால் இந்த வேதாந்த வாக்கிய விசாரத்துக்கு உங்களுக்கு அடிப்படையா எப்படி விசாரம் பண்ணணும்னு ஒரு 10 பேருக்கு தெரியாது. அந்த தெரியாதுங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்கறது முடியாது. 4-5 விசாரம் பண்ணி காமிச்சுட்டோம்னா தானா தெரியும். அதனாலதான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, உலகத்தில் இருக்கக்கூடியதான தத்துவம் ஒண்ணு எனக்கூடியதான அந்த பிரம்ம தத்துவத்தை விஸ்வம் எனக்கூடியதான பெயரோட எங்கெங்க இந்த அம்சத்தை சொல்லியிருக்கோ அவைகள்ல அத்தனை புராணங்களையும் சொன்ன. அதே மாதிரியே உபனிஷத்துகள்ல சில உபனிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். மாண்டூக்கிய உபனிஷத்து கௌடபாதர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்றார். மனோத்ருஷ்யமிதம் துவைதம் யத்கிஞ்சித் சதராஜரம் மனசோஷ்யமனி பாவே துவைதம் நைவோபலப்யதே. மனோத்ருஷ்யமிதம் துவைதம், இவ்வுலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்கள் எல்லாமே உங்க மனசினால் ஏற்படப்பட்டது, மனசனால் பார்க்கப்பட்டது. ஆகையால் இந்த மனசானது எப்படி சாந்தி அடைகிறதோ தூங்கும் பொழுது, அப்ப ஏதாவது காணப்படுகிறதா? மனசு இருக்கும் பொழுது இருக்கு, மனசு இல்லாத பொழுது இல்லை. ஆகையால் இந்த பொருள் எல்லாம் என்ன சார்? நெருப்பு இருந்தா புகை இருக்கு, நெருப்பு இல்லைன்னா புகை இல்லை. அந்த நெருப்பு என்ன சார்? அந்த புகை என்னது? நெருப்பினுடைய செயல். நெருப்புல இருந்தானே புகை வருது சொல்றாளே, நெருப்பு இல்லாம புகையுமா அப்படிங்கிறாட. அதே போல பிரம்மம் இல்லாம உலகம் இருக்குமா? பிரம்மம் இல்லாம உலகம் இருக்குன்னா உலகத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? பிரம்மம் தான் ஞாபகம். ஆகையால் தான் இதுக்காகத்தான் மனசுங்கிற ஒரு பொருளையே பகவான் சுட்டி பண்ணினார் உங்களுக்கு. இல்ல மனசை கொடுத்து என்ன சார் ஆகணும்? மனசுல கவலைப்படுறதுக்காக மனசு கொடுத்துருக்க இல்ல. இது ஒரு வழி. மனசு இருந்தால் துவைதம் இருக்கு, மனசு இல்லைன்னா இல்ல. ஆகையால் எல்லாத்துக்கும் காரணம், மூல காரணம் மனசு. அந்த மனசை அடக்க பாரு. அடக்க பாருன்னு மனசை ஏதோ அடிச்சு 2 உத கொடுத்து நிக்கிறது இல்ல. அது அப்படி எல்லாம் ஆகாது. மனசுக்கு அடக்கணும்னு நீங்க என்ன பண்ணணும்? அந்த மனசை பிரம்மத்தினிடத்துல கொடுக்கணும். அப்பொழுது தானா அடங்கிவிடும். தானா அடங்கிறது மட்டும் இல்லாமல் அது இல்லாமலே போயிடும். அது முக்கியமானது. மனோத்ருஷ்யமிதம் துவைதம் யத்கிஞ்சித் சதராஜரம். அதே போல மனசோஷ்யமனி பாவே துவைதம் நோபலப்யதே. பிரபஞ்சோ யதி வித்யேத நிவர்த்தேத நதும்தயா மாயா மாத்திரமிதம் துவைதம் அத்வைதம் பரமார்த்ததா. பிரபஞ்சோ யதி வித்யேத, நிஜமாகவே இந்த உலகம்னு ஒண்ணு இருக்குமேயானால் தானா போயிடுவது இருக்கு, இருந்த போயிடுவது. ஆனா வஸ்துதா என்ன தெரியுமா? எல்லாம் அந்த பரமாத்மாவுடைய லீலைகள். லீலா மாத்திரமிதம் திருஷ்டம். உலகம் முழுக்க அவர் இருக்க நாம் பரம்பொருளை அறிவணும் என்பதற்காக தயார் பண்ணி கொடுத்திருக்கார். இந்த சம்சாரம், வீடு இவைகள்லாம் எதற்காக? நீங்க இதுக்குள்ள இருந்து கொண்டு சன்னியாவந்தனான நித்திய கர்மாக்களை பண்ணிக்கொண்டு பகவானை அடையறதுக்கு முயற்சி பண்ணணும். இது ஒரு மெத்தட். அப்படி இல்லாத போனால் நம்ம பகவான் அடையறதுக்கு முயற்சி பண்ற முயற்சியே பண்ண போறதில்லை. அப்படியே இருந்துட்டு போறோம். எது உங்களுக்கு இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் ஏன் இந்த நிபந்தனைகள் எல்லாம்? ஆகாரம் நித்தியாதிகள்லாம் பசுவாதிகளுக்கு இருக்கோ இல்லையா? அது பகவான் அடையறதுக்கு ஏதாவது முயற்சி பண்றதா? இல்ல. மனுஷனுக்கு மட்டும்தான் இத்தனையும் வச்சிருக்காரு. இந்த கட்டுப்பாட்டுக்கெல்லாம் ரகசியம் என்ன? இது வழியாக பகவான பாருங்க. உங்களுக்கு ஒருவருக்கு தான் இந்த மனசு எனக்கூடியதான பதார்த்தம் தனியாக கொடுத்திருக்கேன். அதனால்தான் ஜந்துனாம் நரஜன்ம துர்லபம். மனிதன் எனக்கூடியதான ஜென்ம பிறவிங்கிறது மிக சிறந்தது. ஏன்? இவனுக்குத்தான் மனசுன்னு இருக்கும். எது எப்படிப்பட்டதான மனசு? ஃபியூச்சரை யோஜனை பண்ணக்கூடியதான மனசு. ஆகாரத்துக்கு மனசு, தூங்குறதுக்கு மனசு, அந்த மனசு இல்ல. இந்த மனுஷனுக்குத்தான் எந்த ஒரு மனசு எப்பொழுதுமே நம்ம சௌக்கியமா இருக்கணும், பகவானை அடையணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு, அதுக்கு முயற்சி இருக்கு. அதெல்லாம் இவனால் தான் இருக்கு. ஆகையால் பிரபஞ்சம் உண்மையா இருந்தா நிஜமாக காணப்படுறது நிஜம்னாலும் அது போயிடும். ஆனா வஸ்துதா என்ன தெரியுமா? எல்லாம் இந்த பரமாத்மாவுடைய லீலையினால செய்யப்பட்டது. நீங்க அந்த பரம்பொருளை பார்க்கறதுக்காகத்தான் இவைகள்லாம் ஒரு ஸ்டெப்பா இருக்கு. மாயா மாத்திரமிதம் துவைதம்
அத்வைதம் பரமார்த்ததா யதா ஸ்வப்னே த்வயாபாசம் ஸ்பந்ததே மாயையா மனஹ. தூக்கத்துல பாருங்க என்ன இருந்தது, சொப்னத்துல மனசு ஒண்ணுதான் இருந்தது. மனசே அந்தந்த பொருளா மாறிடுச்சு. சொப்னத்துல ஆக்சுவலா என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணும். சொப்னத்துல கண்ணு இல்ல, காது இல்ல, மூக்கு இல்ல, எதுவும் இல்லை. அதே போல இந்த சரீரத்தையும் மறந்து விடுறேன். கை கால்லாம் இங்கே தூங்குறது. ஆனா என்ன பண்றது, சொப்னத்துல நீங்க முடிச்சுட்டு ஒரு சரீரத்தை எடுத்துட்டு அப்படியே நடந்து போறேன். ஒன்றும் இல்லை, உடம்பெல்லாம் வேத்து கொட்டுறது. நிஜமா நடந்துக்கிறல போறேன் இல்லையே, எங்க தூங்கினா இருக்கு. இந்த பக்கத்துல வேற முடிச்சுட்டு இருக்கா, நீங்க தூங்குறத பார்த்துட்டே இருக்கு. டக்குனு கத்தினா என்ன சாருங்கிறாரு. அப்ப விவகாரம் என்ன நடந்ததுன்னு நீங்க படுத்துட்டு தான் இருக்கு. ஆனா நீங்க எழுந்து நடமாடுற மாதிரி இருக்கு. இது எதனால ஏற்பட்டது? மனசுனால. ஏன்னா இங்க வேற ஒரு பொருளும் இல்லையே. ஏதாவது பொருள் இருந்தா அதனாலேன்னு சொல்லலாம். மனசு ஒண்ணுதான் முழிச்சுட்டு இருக்கு. அந்த மனசு பொருளாக மாறிடுதுன்னா அங்கே ரோட்டும் இல்ல, தேரும் இல்ல, குதிரைகளும் இல்ல. ஆனா எல்லாத்தையும் சுருட்டி பண்ணிட்டு பார்த்தான் சார். பாக்குற இடம் இல்லையா? பார்த்த இடம் எந்த வெளிச்சத்துல பார்த்து? அங்க வெளிச்சம் வேணுமா வேண்டாமா? வெளிச்சம் இல்லாம பார்க்க முடியுமா பொருளை? கிளியரான பார்த்து அங்கேயும் அப்படியே போர்டை பார்த்துட்டு படிச்சுட்டே போறான் சார். சொப்னத்திலையும் இந்த வழக்கம் அவனை விட்டு போகல. அவன் அதையும் பார்த்து பண்ணிட்டு இருக்கல. அது எப்படி படிச்ச? வெளிச்சம் இருக்கணுமே. வெளிச்சம் இருக்குது, அதான் உங்க ஆத்மாவுடைய வெளிச்சம். ஏன்னா இங்க வெளியில கரண்ட் இல்ல, சூரிய வெளிச்சம், சந்திர வெளிச்சம் இல்ல, ராத்திரி அமாவாசை இன்னைக்கு ராத்திரி தூங்குறேன், கரண்ட்டும் இல்ல. ஆனா நல்ல பிரைட் லைட்டோட என்னதை பார்த்துட்டா போல தெரியுது உங்களுக்கு. எப்படி சார் வந்தது? இந்த ஆத்மா வெளிச்சம். அதனாலதான் ஆத்மா சொல்றக்காரு அத்திராயம் பொருளோ பவதி. ஒவ்வொரு தரம் சொப்னம் நீங்க பாக்குறது எல்லாம் சொன்னாதான் தெரிகிறது. ஆனா அப்ப அந்த சொப்னம் அந்த ஆத்மா சொப்பிரகாசமா இருக்குன்னு அறிகிறீடோ? சொப்னம் எப்படி வந்ததுன்னு தெரியல. இல்லைன்னா உபனிஷத்து சொன்னாதான் தெரியும், இல்லைன்னா மனுஷனுக்கு தெரியாது. அதே போல அந்த சொப்னத்தை மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க சார். வருமா? வராது. ஆகையால் அந்த ஆத்மஸ்வரூபத்தை அறிவதற்காக இது வழிகள். நமக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு சின்ன அம்சமும் நீங்க அதன் வழியாக பரம்பொருளை அடையணுங்கிறதுக்காக தான் உலகத்தையே தயார் பண்ணியிருக்கார். அவர் அவியாஜ கருணாமூர்த்திங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனா நம்ம எப்படி இருக்கோம்னு எவ்வளவு சுலபமா சொன்னாலும் இன்னும் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்காம இருக்கோம். என்ன பண்றது? மனுஷனுடைய ஸ்வபாவம் அப்படி. அனன்ய புரோக்தேகதிரத்ர நாஸ்தி. ஆச்சாரியன் திருமுக மண்டலமாக அது வந்தாத்தான் இது புரியவே தவிர ஏதோ வெகு தூரம் வேற வழியில போயிட்டோம் நம்ம. அதான் ப்ராப்ளம். ஆகையால் யதா ஸ்வப்னே த்வயாபாசம் ஸ்பந்ததே மாயையா மனஹ ததா ஜாகிரத்வயாபாசம் ஸ்பந்ததே மாயையா மனஹ இத்தியாதி கௌடபாதே. ஆகையால் இதையும் ஏதோ உபனிஷத்துல சொன்னேன், புராணத்துல சொன்னேன், இதிகாசத்துல சொன்னேன் அப்படின்னு சொல்லாதீங்க. உபனிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணியதான மகாத்மாக்களும் இதையத்தான் சொல்றார். தர்க்கேணாபிப்ரபஞ்சஸ்ய மனோமாத்திரத்வமிஷ்யதாம் திருஷ்யத்வாத் சர்வபூதானாம் ஸ்வப்னாதி விஷயோ யதா. அதே போலயே உங்க புத்தி சக்தியினாலே இது அடையலாம். தர்க்கேணாபி, தர்க்கம்னா லாஜிக். இந்த லாஜிக்னாலையும் நீங்க அறியலாம். நம்ம சாதாரணமா உபநிஷத்து அவைகள்லாம் இருக்கட்டும், சாதாரணமா போயிருந்தால் நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல எத்திர சூமஹா தத்திர வன்னி சாதாரணமா சொல்ற எல்லாம் இருக்கு. அதே மாதிரி இந்த லாஜிக்னாலையும் யுக்தினாலையும் கண்டுபிடிக்கலாம். எப்படி? தர்க்கேணாபி பிரபஞ்சஸ்ய மனோமாத்ரத்வமிஷ்யதாம் திருஷ்யத்வாத் சர்வபூதானாம் ஸ்வப்னாதி விஷயோ யதா திருஷ்யத்வாத் விமதம் மித்யா திருஷ்யத்வாத். இது அங்கெங்கே புராணங்கள்ல இருக்கத்தான் எடுத்து மகான்கள் சொல்லியிருக்க. எப்ப நீங்க பார்க்கிறீடோ, பார்க்கிற பொருள் எல்லாம் எப்படி இருக்க? ஸ்வப்னாதி விஷயோ யதா. ஸ்வப்னமும் பார்க்கப்படுகிறது, உலகமும் பார்க்கப்படுகிறது. ஸ்வப்னம் எப்படியோ அதே போலதான் உலகம். எல்லாம் மனக்கல்பிதம், மனசுனால ஏற்பட்டது. அப்ப எப்பதான் போறோம்? ஞாதே ஸ்வாத்மனி நான்யே நாஸ்தேதது காரிய காரணத ஆத்மனா. ஞாதேது ஆத்மனி. எப்பொழுது உங்க ஆத்மாவை, நமக்குள்ள இருக்கிற ஆத்மா ஒண்ணுதான் நிஜம் என்று நீங்க பார்க்கிறீங்களோ, அறிந்தீங்களோ. இது எப்படி சார் பார்க்கறது?
அதுக்காக தான் சார் விஷ்ணுதாசனம். விஷ்ணுதாசனம் ஏதோ பாப்பம் போறதுக்கு ஏதோ அப்படியே படிக்கிறது, அதோட இதனுடைய பரிவசானம் சாதாரணமான கிரந்தம் இல்லை. உபனிஷத் சர்வோபனிஷத் சாரம். அதனால்தான் இந்த விஷ்ணுதாசனம் ஆசை விமாதம் எல்லோரும் படிச்சுட்டு இருக்க, குமான்கள் ஸ்திரீகள் சர்வமும் இதை படிச்சுட்டு இருக்க. எல்லாத்த விட வெகு விஸ்தாரமாக எல்லோராலையும் படிக்கப்படக்கூடியதான கிரந்தம் இது விஷ்ணுதாசனம் தான். ஆசை விமாதம் எல்லோரும் ஆஸ்திகள் எல்லோரும் படிக்கிறாள். இதுக்கு என்ன விவகாரம் இது? அது முதல்ல இருந்து பேசிக்கும், அதுதான் கடைசியும். அதை நம்ம படிக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் ஆச்சாரியர் ஒவ்வொரு நாமாவுக்கும் இப்படி நான் அர்த்தம் சொல்லித்தரேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. ஞானே ஏகோ தேவ சர்வபூதேஷு கூட அசங்கோஷ்யம் புருடா இதிதா அப்படின்னு இந்த தத்துவத்தை விஸ்தாரமாக சொல்லியிருக்கு. இதே மாதிரி இந்த அம்சத்தை மேல விஷ்ணு புராணத்திலையும் சொல்றது. அதை சொல்லிட்டு அடுத்த பிறகு அந்த விஸ்வங்கிற நாமா ஏன் இப்படி இவ்வளவு தூரம் விசேஷமா வந்திருக்குன்னு சொல்ல போற. இது மேல் பாகம் நாளைக்கு கவனிக்கிறோம்.